ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தோட வந்தாங்க. வந்தவங்கள வந்து அந்த ப்ராசஸ் சொல்லிக் குடுத்து, "நீயே தெரிஞ்சுக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா, அதுக்கு முந்தின ஜென்மத்துல எப்பயோ ஒரு ஜென்மத்துல அவங்க வட்டி வியாபாரியா இருந்திருக்காங்க. நெறைய அநியாயம் வட்டிக்கு குடுத்து நெறைய பேர கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நெறைய பேர கஷ்டப்படுத்துனதுனால என்ன ஆயிடுச்சுங்க, இவங்களுக்கு இந்த கர்மம். ஸோ வந்து ஆ அந்த நேரத்துக்கு அவங்க வந்து கர்மா குடுத்துருவாங்க. அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இல்லையா? நமக்கு வர கஷ்டங்கள்லாம் நம்மளோட கர்மா மூலமா தான் வருதே தவிர, அத குடுக்குற அந்த அதாவது அவங்க ஃப்ரெண்ட ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃப்ரெண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. அவங்க வெறும் பாத்திரதாரர்கள் தான். நம்ம தான் அதுக்கு வந்து டைரக்டர் நம்ம தான். ஸோ, அப்ப வந்து சொன்னாரு. இந்த மாதிரி நீ நெறைய பேர ஏமாத்தியிருக்கப்பா அப்படின்னு. நீ முந்த ஜென்மத்தில இந்த மாதிரி வட்டி வியாபாரம் பண்ணி நெறைய கஷ்டத்த குடுத்துருக்க. அவங்க இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் வந்து சாரி சொல்லிக்கோ, மன்னிப்பு கேளு. இனிமே இத பண்ண மாட்டேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் சேவை செய்யி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காரு.